நாடு தழுவிய அளவில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்று வருகிறது. கேரளா, ஹைதராபாத், சென்னை, டெல்லி உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் பாதுகாப்பு ஒத்திகையானது நடைபெற்று வருகிறது. இந்தியா முழுவதும் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்று வரும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் இப்போது அதற்கான ஒத்திகை நிகழ்வுகள் நடந்து வருகின்றன. மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்வது எப்படி, தீயை அணைப்பது, தாக்குதலின் போது தப்பிப்பது எப்படி என்று போன்ற விஷயங்களை மக்களுடன் வீரர்கள் ஒத்திகை செய்து வருகின்றனர். சென்னையிலும், கேரளா, ஹைதராபாத், மும்பை, டெல்லி போன்ற முக்கிய நகரங்களிலும் இந்த நாடு தழுவிய போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகையானது நடைபெற்று வருகிறது. இந்த ஒத்திகையில் இராணுவ வீரர்கள் பொதுமக்களிடம் எப்படி தீயை அணைப்பது, போர்க்கால விஷயங்களிலிருந்து எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்வது என்பது போன்ற விஷயங்களை விளக்கி வருகின்றனர். நாடு முழுவதும் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகையானது நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். நாடு முழுவதும் இப்பொழுது போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகையானது நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. போர் பதட்டமான சூழல் நிலவி வரக்கூடிய நிலையில் நாடு முழுவதும் பாதுகாப்பு போர் ஒத்திகை நடத்துவதற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி தமிழகத்தில் 2 இடங்கள் நடைபெற்றது. அதே போல புதுச்சேரியில் ஒரு இடத்திலும் நடைபெற்ற நிலையில் இதே போல இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளிலும் இந்த பாதுகாப்பு ஒத்திகையானது நடைபெற்று இருக்கிறது. டெல்லி, ஜெய்ப்பூர், பெங்களூர், மும்பை, ஹைதராபாத் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த பாதுகாப்பு ஒத்திகையானது நடைபெற்று இருக்கிறது. அதாவது போர் மூலம் சமயத்தில் மக்கள் தங்களை எவ்வாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும், தீ விபத்து ஏற்படும் பட்சத்தில் அதை எப்படி அணைப்பது, மேலும் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அவரை எப்படி காப்பாற்றுவது, மேலும் ஆபத்தான பகுதிகளில் இருந்து எப்படி வெளியேறுவது உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை பாதுகாப்பு படை வீரர்கள் பொதுமக்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். ஒருவர் காயப்படும் பட்சத்தில் அவர் எப்படி முதலுதவி கொடுத்து காப்பாற்றுவது, அவரை எப்படி அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றுவது என பல்வேறு அம்சங்களை பொதுமக்களுக்கு மற்றும் பள்ளி மாணவர்களுக்கென கற்றுக் கொடுக்கும் நிகழ்வில் இந்த ராணுவ வீரர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். நாடு முழுவதும் நடைபெற்ற இந்த பாதுகாப்பு ஒத்திகையானது வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கிறது. மதியழகன், இந்த பாதுகாப்பு ஒத்திகைகள் குறித்த பல்வேறு விஷயங்களை நம்ம நேரலையில் பார்த்தோம். இதில் குறிப்பிட்ட ஒரு ப்ரிசைஸாக என்ன மாதிரியான விஷயங்கள் பாதுகாப்பு ஒத்திகைகளை செய்யப்படும், இரவில் மின் விளக்குகளை அணைச்சிட்டு ஒத்திகைகள் நடைபெறும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தோம். அது குறித்த கூடுதல் வரங்கள். அதாவது இப்போ ஒரு போர் நிகழும் பட்சத்தில் அதில் பல்வேறு மாதிரியான ஆபத்தான சூழ்நிலைகள் ஏற்படும். குறிப்பாக திடீரென்று தீப்பற்றி எறுவது, உயரமான இடங்களில் மக்கள் மாட்டிக்கொண்டால் அவர்களை எப்படி பாதுகாப்பாக வெளியில் வருவது, அது மட்டும் இல்லாமல் ஒருவருக்கு ஏதேனும் விரும்பத்தகாத நிகழ்வு ஏற்படும் பட்சத்தில், ஒரு காயமடைந்திருக்கும் பட்சத்தில் அவரை எப்படி காப்பாற்றுவது, மேலும் யாருக்கேனும் மருத்துவ உதவி தேவைப்பட்டால் அவர்களுக்கு எப்படி அந்த குறைந்தபட்சம் அந்த முதல் உதவி சிகிச்சை எப்படி வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு பொதுவாக அடிப்படையிலான, அதாவது ஒரு பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன மாதிரியான அடிப்படையான ஒரு முன்னேற்பாடுகள் தேவையோ அது போன்ற ஒத்திகை தான் இந்த நிகழ்வில் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு ராணுவ வீரர்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றனர். போர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஒத்திகை குறித்த பல்வேறு விஷயங்களுக்கு தெரிவித்தமைக்கு நன்றி திருமதி.